Hi students, 12th Max, exercise 2.8, question number 4. If 2 cos alpha is equal to x plus 1 by x and 2 cos beta is equal to y plus 1 by y, show that சொல்லி ஒரு 4 subdivision கொடுத்துக்கிறாங்க. இந்த 4 subdivision ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ கொடுத்த கொஸ்டினில் 2 cos alpha is equal to x plus 1 by x கொடுத்துக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு இந்த x plus 1 by x நீங்கள் மூலம் எல்சிஎம் எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 cos alpha அப்படியே இருக்கட்டும். இது எல்சிஎம் எடுக்கும்போது இல்லை இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு டினாமினேட்டர் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை இங்கே எதுவுமே இல்லை 1 நாட்டும் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ்னு வரும். இந்த எக்ஸ் கிராஸ் பண்ணிடலாம். அப்படி கிராஸ் பண்ணுறப்போ இது 2x cos alpha ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். இட் இஸ் ஒன் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இந்த 2x cos alpha உள்ளே திரும்பும்போது என்ன ஆகிடும் மைனஸ்ன்னு வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ப்ளஸ் 2x cos alpha உள்ளே வரும்போது மைனஸ் 2x cos alpha ப்ளஸ் 1 இந்த டேர்ம் உள்ளே வந்ததுனால இங்கே எதுவுமே இருக்காது. ஈக்குவல் டு 0 என்ட்ரி பண்ணுங்கள். இட் இஸ் அ ஃபார்மட் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மட். இது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மட்டில் இருக்கும். இதில் என்ன பண்ணுங்கன்னா ஏவோட டேர்ம் பார்த்தீங்கன்னா 1ன்னு அர்த்தம். தட் இஸ் இது ஏ இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துங்க. அடுத்தது ப்ளஸ் பிஎக்ஸு. ஸோ இந்த எக்ஸ் என்னிடம் போயிடும் கம்பேர் பண்ணுறப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 cos alphaன்னு கிடைக்கும். அண்டு சி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பியோட டேர்ம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 cos alpha ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பி டேர்ம்ன்றது மைனஸ் 2 cos alpha. இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2வை ஸ்கொயர் பண்ணுறப்போ 4ன்னு வந்துடும். காஸை ஸ்கொயர் பண்ணுறப்போ cos alpha ஸ்கொயர் பண்ணுறப்போ cos ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடைக்கும். அண்டு ஃபார்முலா வைஸாக மைனஸ் 4 ஏயோட டேர்ம் வந்து 1 சியோட டேர்ம் 1 இன்ட்டு 1 1 4s are 4. ஸோ டிவைட் பை 2a. ஸோ 2 ஏயோட வேல்யூ வந்து 1 2s are 2. நெக்ஸ்ட் இதில் 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா 4 காமனாக இருக்கிறதுனால இந்த 4 காமனாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணுறப்போ இது என்ன ஆகிடும்னா cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 வரும் டிவைட் பை 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 4 ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா 2ன்னு வந்துடும். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். அதாவது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா. இதோட ஃபார்முலா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா. இதே நீங்கள் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது மைனஸ் ஒன்று வந்துடும். இது மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். தட் இஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போ இங்கே வந்த ஃபார்முலா பார்த்துட்டு இந்த இடத்துல யூஸ் ஆகும். -1 ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ தட் இஸ் இதோட ஃபார்முலா நமக்கு மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸை இங்கே என்ட்ரி பண்ணுறப்போ தட் இஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் இங்கே டீட்டாக்கு பதில் இங்கே ஆல்ஃபான்னு இருக்குது மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு என்ட்ரி பண்ணுங்கள் டிவைட் பை 2. இதில் 2வை காமனாக ரிமூவ் பண்ணுறப்போ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ டோட்டலாக நமக்கு ரிமைனிங் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா இதில் cos ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து இதை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு -1 என்ட்ரி பண்ணலாம். ஏன்னா ரூட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா நெகட்டிவ்க்கு வேல்யூ எடுக்க முடியாது. அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கோசம்ட்டு மைனஸ் என்ன பண்ணுறீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு -1 அப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வந்துடும். நமக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 வேல்யூஸ் ஐன்னு அர்த்தம். இதில் என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா cos ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஒன்லி சைன் ஆல்ஃபான்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 த ஆன்சர் இஸ் ஐன்னு கிடைக்குது. இது எல்லாமே ப்ராடக்டில் தான் இருக்குது. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு -1. ஸோ ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் தட் இஸ் சைன் ஆல்ஃபா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஆன்சர் இஸ் ஐன்னு கிடச்சிக்குது. இந்த இடத்துல காமனாக இந்த இடத்துல 2வை காமனாக ரிமூவ் பண்ணி போடும்போது 2 கேன்சல் ஆகிடும். இப்போ வந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா எதோட ஆன்சர் இது எக்ஸோட ஆன்சர். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு cos ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு கிடச்சிக்குது. ஸோ இந்த இடத்துல எக்ஸோட ஆன்சர் வந்து ஒன்லி பாசிட்டிவ் டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல cos ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கலாம், மைனஸ் தேவையில்லை, ஐ சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க. ஸோ இட் இஸ் எக்ஸோட ஆன்சர். அடுத்தது கிவன் கொஷனில் பார்த்தீங்கன்னா 2 cos beta is equal to y plus 1 by y.
இது ரெண்டும் ஒரே டேர்ம் தான். இன்னொன்று இங்கே ஆல்ஃபாக்கு பதிலாக இங்கே பீட்டாங்க வேறு எதுவும் கிடையாது. அப்போது இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு இதே மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும், வித்தின் ஒயில் கிடைக்கும். கொடுத்த ஈக்குவேஷனில் பாருங்கள் எக்ஸில் இருந்தது, பட் இந்த ஈக்குவேஷன் இதில் இருக்குது ஒயில் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. சிமிலர்லின்னு போட்டு இதை ஒய் ஆன்சர் எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சிமிலர்லி y is equal to cos beta plus or minus I sin beta கிடைக்கும். இது எதுலேருந்து வரும்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதே மாதிரி பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த ஸ்டெப் நம்ம பண்ண அவசியம் இல்லை. இதை ஷார்ட்கட்டாக என்ன பண்ணலாம், இதுலேருந்து y is equal to cos beta plus or minus I sin beta எடுத்துக்கலாம். இதில் என்ன சரிங்கன்னா y is equal to இதில் என்ன பண்ணலாம், ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் அப்ளை பண்ணுறப்போ cos beta ப்ளஸ் I sin பீட்டான்னு எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 4 சப்டிவிஷன் ஆன்சர் ப்ரூஃப் பண்ணுறோம். இதில் சப்டிவிஷன் 1 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x/y ப்ளஸ் y/x இஸ் ஈக்குவல் டு 2 cos ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்ற டம்மை ப்ரூஃப் பண்ணுறீங்க. இப்போ சப்டிவிஷன் 1 பார்க்கலாம். ஸோ இதில் சப்டிவிஷன் 1 பார்த்தீங்கன்னா x/y ப்ளஸ் y/x இஸ் ஈக்குவல் டு 2 cos ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு ப்ரூஃப் பண்ணோம். நமக்கு வந்து எக்ஸ் ஆன்சர் ஒய் ஆன்சர் எடுத்து எழுதிக்கிட்டேன். இதை என்ன செய்யலைன்னா யூலர்ஸ் ஃபார்மில் வைஸாக அப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இது யூலர்ஸ் ஃபார்மில் கம்பல்சரிலாம் போடணும் அவசியம் கிடையாது, பட் போட்டிங்கன்னா ரிட்டன் ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்து தான் இருக்கும். நோட் யூலர்ஸ் ஃபார்மில், அதாவது e பவர் ஆஃப் i theta, e பவர் ஆஃப் i theta இருந்தால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனா, இதை cos theta ப்ளஸ் I sin thetaன்னு எழுதலாம் யூலர்ஸ் ஃபார்மில். இதில் பார்த்தீங்கன்னா காசுன்றது ரியலாக இருக்கணும், சைன்ன்றது இமேஜினியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி e பவர் ஆஃப் i theta இஸ் ஈக்குவல் டு cos theta ப்ளஸ் I sin theta. ஸோ இங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த தீட்டாக்கு பதில் இங்கே ஆல்ஃபான்னு இருக்கும், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. அப்போ தீட்டான்ற நமக்கு ஆல்ஃபான்னு இருக்கும்போது இந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா என்ன எழுதிக்கலாம், இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபான்னு மாற்றிக்கலாம். இதே மாதிரி காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா, இதில் தீட்டா நமக்கு என்னவாக இருக்குதுன்னா பீட்டாவாக இருக்குது. இங்கேயும் காஸ் ரியல், சைன்றது இமேஜினரி. ஸோ ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ நமக்கு இ பவர் ஆஃப் ஐ பீட்டான்னு கிடைக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் x/y. x/y இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட டேர்ம் என்ன எடுத்துக்கிறோம், இந்த டேர்ம் பேரில் இது எடுத்துக்கலாம், இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபா. இதில் இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபா டிவைட் பை ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா இ பவர் ஆஃப் ஐ பீட்டா. ஸோ இதில் இ பவர் ஆஃப் ஐ பீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், எக்ஸ் பவர் ஆஃப் எம் டிவைட் பை எக்ஸ் பவர் ஆஃப் என். ஸோ இந்த 2x பேஸில் சேமாக இருந்துச்சுன்னா எக்ஸ் காமனாக வச்சுக்கிட்டு பவரில் வரும்போது m மைனஸ் n போடுவோம்ல. ஸோ அதே மாதிரி எக்ஸ் பவர் ஆஃப் எம் டிவைட் பை எக்ஸ் பவர் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப் m மைனஸ் n அப்ளை பண்ணணும். அதே ஃபார்மெட்டில் இங்கே அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ ஈன்றது பேஸ். ஸோ இங்கே 2xன்னா ஒரு எக்ஸ்னு காமனாக போடுறோம். இங்கே ஈனா 2க்கு ஒரு ஈ போடலாம். இங்கே ஐ பவர் ஆல்ஃபா m மைனஸ் ஐ பீட்டா மேலே வந்தால் மைனஸ் ஆகும், தட் இஸ் ஐ பீட்டா. ஸோ இந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஐன்றது காமனாக இருக்குது. ஸோ இதில் ஐயை காமனாக ரிமூவ் பண்ணால் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இ பவர் ஆஃப் ஐ தீட்டா, இ பவர் ஆஃப் ஐ தீட்டா ஃபார்முலா அது யூலர்ஸ் ஃபார்முலா, இ பவர் ஆஃப் ஐ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ இந்த இடத்துல நமக்கு தீட்டான்றது என்னவாக இருக்குது, ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவாக இருக்குது. அப்போது இதை யூலர்ஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணுறப்போ தீட்டாக்கு ரீப்ளேஸாக ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு என்ட்ரி பண்ணுங்கள். அப்படி என்ட்ரி பண்ணுறப்போ என்ன ஆகிடும், இது காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம x/y போட்டாச்சு. அடுத்தது y/x வேணும். இந்த இடத்துல y/x எடுத்துங்க. ஸோ y/xன்றது x/y இன்வர்ஸ் தான் என்னது y/x. ஸோ இந்த இடத்துல x/y ஆன்சர் நமக்கு தெரியும். அதுக்கு மேலே ஹோல் பவர் ஆஃப் இன்வர்ஸ்ன்னு இருக்குது. அந்த இன்வர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ மிடில் இருக்கிற ப்ளஸ் என்ன ஆகிடும், மைனஸாக மாறும். அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கிடைக்கும். அகைன் சொல்கிறேன் பாருங்கள், x/y ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து எனக்கு y/x வேணும். இந்த y/x இது என்ன பண்ணுறேன்னா x/y இன்வெர்ஸ், x/yக்கு நம்ம இன்வெர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ அகைன் y/xன்னு வந்துடும். இப்போ இந்த x/y ஆன்சர் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே என்ன இருக்குது, ஹோல் பவர் ஆஃப் இன்வெர்ஸ். நான் இன்வெர்ஸ்னு அப்ளை பண்ணுறப்போ இந்த ப்ளஸ் என்ன ஆகிடும்னா மைனஸாக மாறிடும். இது என்ன பண்ணுங்கன்னா கிவன் கொஷினில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க. இது x/yன்றது நம்பர் 1 எடுத்துக்கலாம், இது y/x நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இது 1 + 2 ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் 1 + 2 இதை ஆட் பண்ணுறப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு x/y ப்ளஸ் y/x இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது ஆட் பண்ணுறப்போ. அப்போ இது ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பீட்டா மைனஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா.
ரெண்டுமே நேடும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்ம என்ன அடிக்கணும்னா 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும். இதுதான் சப்டிவிஷன் 1ல் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர் ப்ரூஃப் ஆகிடுச்சு. அடுத்தது கொடுத்த கொஷினில் சப்டிவிஷன் 2ஓட ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ சப்டிவிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸோட டேர்ம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா தான் இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துங்க. ஸோ எக்ஸுன்றது இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபா இன்ட்டு ஒய். ஸோ ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ ஒய்ன்றது இ பவர் ஆஃப் ஐ பீட்டா. ஸோ இதில் இ பவர் ஆஃப் ஐ பீட்டான்னு அப்ளை பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ ஃபார்மட் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் என். எப்படி அப்ளை பண்ணோட ஃபார்முலா எக்ஸ் பவர் ஆஃப் எம் ப்ளஸ் என் வரும். ஸோ இதில் எக்ஸோட பேஸ் எக்ஸ் பவர் ஆஃப் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் என். அப்போ எக்ஸோட பேஸ் சேமாக இருக்கிறனால எக்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு பவர் நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ப்ராடக்ட்டில் இருக்கும்போது ப்ளஸ் வரும். இட் இஸ் எம் ப்ளஸ் என். ஸோ இந்த ஃபார்மெட் இங்கே அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்குன்னா இட் இஸ் இ அப்படியே காமனாக வச்சுக்கிட்டு இதை ஐ பவர் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பவர் ஆஃப் பீட்டா. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு இதில் ஐன்றது காமனாக இருக்குது. ஸோ இதில் ஐயை காமனாக ரிமூவ் பண்ணுறப்போ இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துடும். அகைன் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் யூலஸ் ஃபார்ம் அப்ளை பண்ண முடியும். இட் இஸ் இ பவர் ஆஃப் ஐ டீட்டா. இ பவர் ஆஃப் ஐ டீட்டா ஃபார்ம்னது காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இந்த நமக்கு டீட்டான்றது என்னவாக இருக்குன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக இருக்குது. ஸோ இதை ஃபார்முலா வைஸாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து எனக்குன்னா 1/xy இருக்குது. இந்த இடத்துல 1/xy இஸ் ஈக்குவல் டு xyயோட ஹோல் பவர் ஆஃப் இன்வர்ஸ் தான் 1/xy. ஸோ 1/xy இஸ் ஈக்குவல் டு xy த ஹோல் பவர் ஆஃப் இன்வர்ஸ் அப்ளை பண்ணலாம். இதோட இன்வர்ஸ் தான் 1/xy. நம்ம ஆல்ரெடி xyயோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மேலே பார்த்தா ஹோல் பவர் ஆஃப் இன்வர்ஸ் இருக்குது. நம்ம இதுக்கு மேலே ஹோல் பவர் ஆஃப் இன்வர்ஸ்னு அப்ளை பண்ணுறப்போ இந்த மிடில் இருக்குது ப்ளஸ் என்ன ஆகும் மைனஸ் ஆகிடும். அப்போ டோட்டல் நம்ம என்ன கிடைக்கணும் இந்த காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துடும். ஸோ இந்த xy டேர்ம் நம்ம இருக்கலாம் இதை 3ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி 1 எடுத்துக்கிறோம். இந்த 1/xy டேர்ம் வந்து நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்த கண்டிஷன் பார்த்திங்க ரெண்டுமே மைனஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ தேர்ஃபோர் இதுலேருந்து 3 - 4 அப்ளை பண்ணலாம். ஸோ எல்ஹெச்எஸ் xy minus 1/xy இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ xy minus 1/xy. ஸோ xyயோட டேர்ம் இங்கே இருக்குது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இந்த 1/xy மைனஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ 1/xy டேர்ம் இங்கே இருக்குது. இதை மைனஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறப்போ இது மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறது ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 2i சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கிடச்சிக்குது. இது சப்டிவிஷன் 2ஓட ஆன்சர் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இது ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்தது சப்டிவிஷன் 3 பார்க்கலாம். சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா x பவர் ஆஃப் m டிவைடட் பை y பவர் ஆஃப் n மைனஸ் y பவர் ஆஃப் n டிவைடட் பை x பவர் ஆஃப் m இஸ் ஈக்குவல் டு 2i சைன் ஆஃப் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட் இது எடுத்துக்கலாம். x பவர் ஆஃப் m டிவைடட் பை y பவர் ஆஃப் n. நம்ம ஸ்டார்டிங்கில் எக்ஸ்ன்றது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா தான் இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபான்ற நோட்டேஷன் நோட் பண்ணிக்கிறோம் யூலஸ் ஃபார்மில் வைஸாக. இந்த இதில் எக்ஸ்ன்றது இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபா சொல்லி என்ட்ரி பண்ணுங்கள். இ பவர் ஆஃப் ஐ ஆல்ஃபா த ஹோல் பவர் ஆஃப் எம் டிவைடட் பை ஒய். ஒய்ன்றது இ பவர் ஆஃப் ஐ பீட்டா. ஸோ இதில் இ பவர் ஆஃப் ஐ பீட்டா த ஹோல் பவர் ஆஃப் என் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ பவர் டு பவர் அப்படி இருந்தால் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்போ இ பவர் ஆஃப் ஐ எம் ஆல்ஃபான்னு போடலாம். இதை இ பவர் ஆஃப் ஐ என் பீட்டான்னு என்ட்ரி பண்ணலாம். ஸோ அகெயின் இதே சேம் தான். தட் இஸ் x power of n x power of n x power of m divided by x power of n is equal to x power of m minus n என்ட்ரி பண்ணலாம்ல. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் இந்த இ காமனாக வச்சுக்கிட்டு ஸோ இந்த இதில் எம்ன்றது ஐ எம் ஆல்ஃபா மைனஸ் இந்த இதில் என்னன்றது ஐ என் பீட்டா. ஸோ இதில் காமனாக ஒரு ஐயை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணுறப்போ இ பவர் ஆஃப் ஐ ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டான்னு வருது. இட் இஸ் அ ஃபார்மெட் ஆஃப் இ பவர் ஆஃப் ஐ டீட்டா. இ பவர் ஆஃப் ஐ டீட்டான்றது காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இந்த டீட்டான்றது நமக்கு எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டாவாக. ஸோ இந்த ஃபார்மில் பேச யூலஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் தட் இஸ் காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா நெக்ஸ்ட்டு மைனஸ் என் பீட்டா. அதாவது இந்த டீட்டான்றது
cos theta plus I sin theta theta ரீப்ளேஸாக m alpha minus n beta என்ட்ரி பண்ணிக்கிறேன். அடுத்தது கொடுத்த கொஷின் இருக்குது y power of n divided by x power of m இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம் y power of n divided by x power of m equal to இதோட இன்வர்ஸ் தான் இந்த டேர்ம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா x power of m divided by y power of n the whole power of இன்வர்ஸோட டேர்ம் தான் இந்த டேர்ம் ரிவர்ஸில் வருது. ஸோ இன்வர்ஸ் சிம்பிள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த டேர்மோட ஆன்சர் x power of m divided by y power of n ஆன்சர் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே ஹோல் பவர் ஆஃப் இன்வர்ஸ்னு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்குது ப்ளஸ் சிம்பிள்னாலும் மைனஸாக மாறும். ஸோ அப்ளை பண்ணுறப்ப இது என்ன ஆகுனா இது காஸ் ஆஃப் m alpha மைனஸ் n பீட்டா மைனஸ் I sin ஆஃப் m alpha மைனஸ் n பீட்டான்னு கிடைக்குது. ஸோ கொடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டுமே மைனஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த டேர்ம் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி 1 2 3 4 அப்ளை பண்ணிட்டோம். இதை நம்ம 5ன்னு எடுத்துக்கலாம், இதை 6ன்னு எடுத்துக்கலாம். இதை 5 + 6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ இதை 5 + 6. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x power of m divided by y power of n. அடுத்தது கண்டிஷன் மைனஸ் y power of n divided by x power of m. ஸோ இந்த x power of m divided by y power of n இந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ டேர்ம் பார்த்தீங்கன்னா cos of m alpha minus n beta plus I sin of m alpha minus n beta. ஸோ இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதை மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது மைனஸ் காஸ் ஆஃப் m alpha மைனஸ் n பீட்டா. மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுற மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ ப்ளஸ் I sin ஆஃப் m alpha மைனஸ் n பீட்டான்னு கிடைக்குது. இது எந்த டேர்ம் கேன்சல் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் இது மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்ம கிடைக்கும் 2I sin ஆஃப் m alpha மைனஸ் n பீட்டா. இது சப்டிவிஷன் 3ல் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்த சப்டிவிஷன் 4 பார்க்கலாம். ஸோ சப்டிவிஷன் 4 பார்த்தீங்கன்னா x power of m into y power of n plus 1 by x power of m into y power of n is equal to 2 cos of m alpha plus n beta நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இது எடுத்துக்கலாம், x power of m into y power of n. எக்ஸ்ன்ற டேர்ம் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம், e power of i alpha, yன்றது e power of i beta. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ e power of i alpha இதுக்கு மேலே ஹோல் பவர் ஆஃப் m இன்ட்டு e power of i beta இதுக்கு மேலே ஹோல் பவர் ஆஃப் n. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ பவர் டு பவர் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். அப்போ தேர்ஃபோர் e power of என்ன பண்ணலாம், m alphaன்னு போடலாம். இன்ட்டு e power of i இது என்ன பண்ணலாம், n betaன்னு என்ட்ரி பண்ணுங்க. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இது x power of m இன்ட்டு x power of n, தட் இஸ் x power of m plus n. ஸோ இந்த ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ e power of இல்லை i காமன், ஸோ i காமனை ரிமூவ் பண்ணால் m alpha plus n பீட்டான்னு வந்துடும். அக்கார்டிங் இந்த ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ இட் இஸ் e power of i theta. e power of i thetaன்றது cos theta plus I sin theta. thetaக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், m alpha plus n beta அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ cos of m alpha plus n beta plus I sin of m alpha plus n betaன்னு கிடைக்கும். யூலஸ் ஃபார்முலா எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 by x power of m into y power of n இருக்குது. இந்த இடத்துல 1 by x power of m into y power of n. It is the inverse of x power of m into y power of n the whole power of inverse. இதோட இன்வர்ஸ் தான் இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்மோட ஆன்சர் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே ஹோல் பவர் ஆஃப் இன்வர்ஸ்ன்னு அப்ளை பண்ணுறது ப்ளஸ் நேடும் மைனஸாக மாறும். ஸோ அப்போ டோட்டல் நம்ம கிடைக்கணும் காஸ் ஆஃப் m alpha plus n beta. ஸோ இன்வர்ஸ் அப்ளை பண்ணுற மிடில் ப்ளஸ்ன்றது மைனஸாக மாறுது. அப்போ மைனஸ் I sin ஆஃப் m alpha plus n betaன்னு கிடைக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம், இது நம்பர் இது 7 எடுத்துக்கலாம், இது நம்பர் 8ன்னு எடுத்துக்கலாம். 7 + 8 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். கண்டிஷன் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 7 + 8. ஸோ அப்போ தேர்ஃபோர் நமக்கு x power of m into y power of n plus 1 by x power of m into y power of n equal to கண்டிஷன் வந்து அடிஷன் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் I sin m alpha plus n beta. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க. இதுவும் மைனஸ் I sin m alpha plus n beta. அப்போ ரெண்டுமே நேரம் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற நம்ம எடுக்கணும்னா 2 cos of m alpha plus n betaன்னு வரும். ஸோ இதுதான் சப்டிவிஷன் 4th சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ இதோட சம்மோட ஆன்சர் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.